வணக்கம். சினிமா ஒரு அனுபவ பகிர்வு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு திறன் குறித்து பேசுகிறதுக்காக சிவாஜி கணேசன் நடிப்பு கலையில் ஒரு மாமனிதன் என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட அது குறித்து அவருடைய நடிப்பு நுணுக்கங்களை நாம் அறிந்ததையும் தாண்டி மேற்கொண்டு அல்லது நாம் தவறவிட்ட விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கணேஷ். வணக்கம் சார். வணக்கம். மெட்டாஃபரிக்கலான ஒரு விஷயம் பொயட்ரியில் நாங்கள் யூஸ் பண்ணுறது உருவகம் அப்படின்றது. அது வந்து பொயட்ரிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒன்று. இதே விஷயம் இமேஜாக மாறும்போது சினிமா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஆக்டர் எப்படி அதை அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். அது பர்டிகுலர்லி ஒன்று வசனங்கள்லேயே பண்ண முடியும். இப்போ வசனங்களில் இருக்கக்கூடிய அந்த கைண்ட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் டைலாக், கலைஞர் சாரோட வசனமாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய பெரிய ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பண்ணும்பொழுது இவர் திருப்பி அகைன் நம்ம படித்தது இல்லை மக்கள் சொல்லி கேட்டது என்ன அப்படின்னா, கண்ணை மூடிண்டு தான் டைலாக் கேட்பார். இஸ் நெவர் ரெட் அ ஸ்கிரிப்ட். நெவர் எவர் ரெட் அ ஸ்கிரிப்ட் அக்கார்டிங் டு தி இன்ஃபர்மேஷன் வி ஹேவ். 3 தடவை 2 தடவை படிக்கணும், அந்த டைலாக் படிக்கணும். அது கூட ஒரு தடவை சில நேரத்தில் ஒரு தடத்துலேயே முடிச்சிருக்காரு. 2 தடவை கேட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டேக்குக்கு போகிறது. அப்போது அந்த 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 மொழியை உள்வாங்கும் பொழுது அந்த மொழியில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த ரசத்தையும் அந்த பவரையும் உணர்ந்து தான் அவர் வந்து இதுக்கே போகிறார், கேமரா முன்னாடியே போகிறார். இது வந்து நான் சாதாரணமாக இப்போ இதில் வந்து வாச்சிக்க அபிநயம்னு சொல்கிற நாட்டிய சாஸ்திரத்தில் வாச்சிக்க அபிநயம்னு சொல்லும்பொழுது சாதாரண வார்த்தைகளை கூட அவரால் வந்து ஒரு 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 இன்டென்சிட்டி கொடுக்க முடியும். இது பாலும்பழத்தில் அந்த சாந்தி அப்படிங்கிற வார்த்தை ஒய்ஃப் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு பேசுவார். அப்போதுதான் சாந்தியோட ஆத்மா சாந்தி 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 ஒரு 4 தடவை ரிப்பீட் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல உடஞ்சி சொல்லுவார், ஒரு இடத்துல ஷா அப்படின்னு எடுத்துடுவார், அப்புறம் ஷா அந்தி அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து சாதாரணமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது உருவகத்தை பற்றி பேசினது போது கண்ணதாசனை கொண்டு வராமல் இருக்க முடியல. கண்ணதாசனுடைய பாடல்கள் படமாக்கும் பொழுது இப்போ சிவாஜி கணேசன் இப்போ எம்எஸ்வி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காருன்னு கூட சொல்லணும். ஒரு லைனை எப்போவுமே ரிப்பீட் பண்ணுவார். எம்எஸ்வி அவருக்கு வந்து கண்ணதாசனுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரமாதமான ஒரு உணர்வு நிலை தொடர்புனால இந்த லைன் ரிப்பீட் பண்ணணும்னு எம்எஸ்விக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த லைனை ரிப்பீட் பண்ணும்பொழுது இட்ஸ் அ சேலஞ்ச் டு தி ஆக்டர். அண்ட் நீங்கள் வந்து நான் சேலஞ்சே பண்ணுவேன். எந்த படத்துலையும் லைனை ரிப்பீட் பண்ணும்போது சிவாஜி கணேசன் அந்த ஜெஸ்டரை ரிப்பீட் பண்ணினதே கிடையாது. எந்த படத்துலையும் என்னால் அடித்து சொல்ல முடியும். எந்த படத்துலையும் லைனை ரிப்பீட் பண்ணும்போது ஜெஸ்டர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒன்று இது. இன்னொன்று என்னென்னா, இப்போது லாங்குவேஜ் அப்படிங்கப்போ அதுவும் கவிதைன்னு வரும்பொழுது லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குது. அப்படிங்கிறபோது அதை உடல் மொழி மூலமாக கொண்டு வரணுங்கிற ஒரு சிந்தனை வந்து சிவாஜி கணேசன் சாருக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அண்டு நிறைய படங்களில் பார்க்கலாம். அதுவும் தத்துவ பாடல்கள் மேக்ஸிமம் கண்ணதாசன் கொடுத்தது வந்து சிவாஜி கணேசனுக்கு தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வீடு வரைவை கூட அவர் பாடியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆசைப்பட்டிருக்காங்க அவர் பாடியிருக்கணும் அந்த பாட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த 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 மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பவர், ஒரு ரெசனன்ஸ், அது டெஃபினட்டாக அவரால் வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ஜஸ்டிஸாலே கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஆலைமணியில் சொன்ன மாதிரி இப்போ எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததாடா, இதய தோலை உரித்து பார்க்க யானை வந்ததாடா. ஒரு வாட்டி பண்ணும்போது செகண்ட் டைம் பண்ணும்போது அது பண்ண மாட்டார். செகண்ட் டைம் பண்ணும்போது திருப்பி இது பண்ணால் அது ரொம்ப ஒரு மாதிரி ரெப்படேட்டிவ் ஆகிடும், கிளிஷேட் ஆகிடும். அப்போ தான் அவருக்கு வந்து அந்த 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 ஆழம், அந்த மொழியின் ஆழம், அந்த டென்சிட்டி அதை புரியும் போது ஐ திங்க் அந்த இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன அந்த உருவகம், த மெட்டஃபாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், சிம்பாலிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சர்டன் லைன்ஸ் கண்ணதாசன் எழுதக்கூடிய அந்த வரிகளில் வந்து எனக்கு தெரிஞ்சு உடம்பு மூலமாக மொழிக்கு, அந்த மொழியோடைய சக்திக்கு, மொழியோட டென்சிட்டிக்கு உருவகம் கொடுத்தது சிவாஜி கணேசன் தான். அண்டு அதாவது கண்ணாலேயே பண்ண முடிஞ்சிருக்கு. 2-3 சூழ்நிலையில் வந்து கண்ணாலேயே அவரால் பண்ண முடிஞ்சிருக்கு. எந்த ஜெஸ்டர்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஹேண்ட் ஜெஸ்டர்ஸும் இல்லாமல், இல்லை ஒரு லெக்ஸ் மூலமாக எதையும் பண்ணாமல், ஜஸ்ட் ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் அந்த கவிதையோடைய இதை பண்ண முடியும். அந்த சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மொழியோடைய அந்த 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 பவர், தி எனர்ஜி ஆஃப் தட் லாங்குவேஜ், அது வந்து இவரால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அது அவருடைய பாவங்கள் மூலமா. அது ஏன்னா ஒன்று கண்ணதாசனுடைய கவிதையை ரசிச்சிருக்கணும். அவர் ஆப்வியஸ்லி ரசிச்சிருக்காரு, ரொம்ப தெரியறது, கிளியராக தெரியறது.
ரெண்டாவது அந்த 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 அசை போடும்போது, அந்த பாடல்களை இவர் அசை போடும்பொழுது, இது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி 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 கேட்கும் பொழுது உள்ளுக்குள்ளே பல ஜெஸ்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கணும். மனசுக்குள்ளே அவர் பல ஜெஸ்டர்ஸ் ட்ரை பண்ணாமல் வந்து யூ மஸ்ட் ஹவ் ஃபைனலைஸ்ட். சரி, ஒரு 5-6 ஜெஸ்டர்ஸை நம்ம பண்ண முடிஞ்சிட்டு, சரி இந்த ஜெஸ்டர் தான் இது கரெக்டாக இருக்கும்னு அவராக வந்து ஒரு டிசைட் பண்ணி தான் நமக்கு வந்திருக்கு. அண்ட் லக்கிலி நமக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன், விஸ்வநாதன் ராமூர்த்தி, எம்எஸ் விஸ்வநாதன் மேனன், பல மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக இவங்க 2 பேரை சொல்கிறது, அந்த லைன்ஸை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கணேசனுக்காகவே பண்ணினான்னே தோணும் எனக்கு. அவருடைய முதல் மொழி நீதியை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த முதல்ல ஒரு ஹம்மிங்கோடு ஆரம்பிப்பாங்க. அது எம்எஸ் சொன்னதா கேள்வி, வேறு எந்த ஆக்டருக்கும் நான் ஹம்மிங் போட்டிருக்க மாட்டேன். இந்த ஆள் நடந்து வரும்போது அந்த ஹம்மிங் நடந்து வந்தால் அந்த ஹம்மிங்க்கு இது ஒரு அழகு சேர்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ஹம்மிங்க்கு, வார்த்தைகளே இல்லாமல். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 மெட்டஃபாரிக்கல் லாங்குவேஜ் இன் போய்ட்ரி. போய்ட்ரினாலே சிம்பாலிக் லாங்குவேஜ், மெட்டஃபாரிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லும்பொழுது ஒரு லிட்ரல் ஜெஸ்டர்ஸ் இல்லாமல், அங்கே தான் எனக்கு பொறுத்த மட்டும் நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டிய தர்மி, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய நாடக வழக்கு, இந்த 2ம் வந்து அவர் வந்து இன்டகிரேட் பண்ணி அந்த நடிப்பு மூலமாக கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதனால் கண்ணதாசன் பாடலில் இருக்கக்கூடிய உருவங்கள், கண்ணதாசன் பாடலில் இருக்கக்கூடிய அந்த அந்த கைண்ட் ஆஃப் ரெசனன்சஸ், இந்த பயங்கர டென்சிட்டி, அதை வந்து இவர் நாட்டிய தர்மி மூலமாக தான் கொடுத்துருக்க முடிஞ்சிருக்கு. ஐ மீன் இந்த உலக வழக்கம் பண்ணியிருக்காரு, லோக தர்மியும் பண்ணியிருக்காரு. லோக தர்மியும் ஆஸ் லைஃப், ஆஸ் இட் இஸ் இன் லைஃப் நடிக்கிறது, ஒரு ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. பொய்டிக் ஜெஸ்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். கைண்ட் ஆஃப் வெரி சிம்பாலிக் ஜெஸ்டர்ஸ் தட் யூ யூசஸ். படைத்தானேல பார்க்கலாம். படைத்தானே அப்படிங்கிற பாட்டில் நல்லா பார்க்கலாம். திருப்பி அந்த லைன்ஸ் ரிப்பீட் ஆகும்பொழுது எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் ஹவ் லவ்ட் தி தமிழ் லாங்குவேஜ் அண்ட் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் தி வேல்யூ ஆஃப் தமிழ் லாங்குவேஜ். அந்த தமிழ் மொழியோடைய அதனுடைய அந்த ஒரு எனர்ஜி, அதை அவர் புரிஞ்சு கொண்டதுனால தான் இவரால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுதுன்னு எனக்கு தோணுது. நடிப்பில் வந்து மைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மைம் வந்து வெறும் பர்ஃபார்ம் மட்டுமே இருக்குது. ஸோ அந்த பர்ஃபார்முக்கு உள்ள தன்னுடைய அக உலகில் எவ்வளோ தூரத்துக்கு அவர் மொழியோட அட்டாச் ஆகிருந்தாக்கா அதை பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதான் இது வந்து என்னோட இது என்னென்னா, மெயினாக இப்போ அகம்புறம் நம்ம தமிழ் இலக்கியத்தில் பேசுகிறோம். அது இலக்கியத்தில் சம்மந்தமாக வரக்கூடிய விஷயம். இப்போ அக உலகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு முன்னாடி இருந்ததில்லை, டெஃபினட்டாக. அவருக்கு அப்புறம் இவரை மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அந்த கைண்ட் ஆஃப் அந்த சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு அதுக்குள்ளே பூந்து வரக்கூடியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போது அகத்தினை இயல்னு நம்ம சொல்கிறோம். இவர் வந்து என்னை பொறுத்த மட்டும் இந்த அக உலகமே ஒரு அழகியலாக மாற்றிடுவார். ஒரு சேஞ்ச் இட் இன்டு an aesthetics. அந்த அழகியலாக மாற்றுறது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியை பண்ணி உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, அவர் கண்ணாடி முன்னாடி செஞ்சு பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ இந்த உணர்ச்சி வந்தால், இந்த உணர்ச்சி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது, அந்த அனுபவமாக மாறும் பொழுது உங்களுடைய உடல் மொழி விட்டுடுங்க, உங்கள் உடல் என்னெல்லாம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டவர் அவர். அதனால் இந்த பாடி லாங்குவேஜுங்கிறது என்னை பொறுத்த மட்டும் ஒரு சிம்பிள் டேர்ம் ஃபார் சிவாஜி கணேசன். அவர் பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி, இட்ஸ் பாடி லாங்குவேஜ் வி யூஸ் தட் டேர்ம், பட் அவர் பாடி லாங்குவேஜ் இஸ் இமோஷன் டேக்கிங் தி ஃபார்ம் ஆஃப் ஜெஸ்டர்ஸ். அந்த மாதிரி யாருமே பண்ணினதில்லை. அதாவது ஒரு உணர்ச்சி உடலுமாக உருவகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது பண்ணணும்னா அக உலகத்தில் பூரணமாக நீங்கள் ஒரு ஆழ்ந்து போனால் தான் உங்களால் பண்ண முடியும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சாந்திங்கிற சினிமாவில் அவர் சிவாஜிக்கு வந்து ஒரு அந்த ரெவரி ட்ரீம் அப்படின்னு கொடுத்தானா அது ஒரு ஃப்ரீ பிளே இருக்கு. ஏன்னா இந்த லோகதர்மி இல்லைன்னா அந்த உலக வழக்கத்து அந்த வட்டத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது. கனவாக இருந்தாலும் சரி, ஒரு ரெவரி மாதிரி இருந்தாலும் சரி. இப்போ சாந்தியில் வந்து ஒரு கிட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஃப்ரெண்டுக்கு நிச்சயமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு நினச்சிருக்காரு. ஃப்ரெண்டு உயிரோடு வந்துடுறாருன்னு சொல்லும் பொழுது அந்த 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 போராட்டம், அந்த கான்ஃப்ளிக்ட் அந்த மைண்டில் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணை மூடின்னு தூங்குறா பண்ணி பீம்சிங் டைரக்ஷன் அது ஒரு படிக்கட்டில் இறங்கி வந்து அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வருகிறேன் முதல்ல வந்து வெறும் கையால் காட்டுவார், தட் இஸ் கம்மிங் டவுன், வருகிறேன் இறங்கி வருகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது யூ கேன் see that he is taking you through
த கான்ஷியஸ் டு தி அன்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் டு தி சப்கான்ஷியஸ். அது பீம்சிங்க்கும் கிரெடிட் இருக்குது. ஏன்னா அந்த படிக்கட்டில் இறங்கி வருது அப்படிங்கிறது சூழ்நிலை. வருகிறேன். கீழே வருகிறேன். தாழ்வுக்காக அல்ல, கேள்விக்காக. அப்புறம் ஒரு பிரமாதமான ஒரு 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 உருவக அமைப்பு ஆஃப் தி ஸ்டேஜ் பண்ணும்பொழுது ஒரு பில்டிங், ஒரு ஒரு கொடி, ஒரு தாமரை குளம், இதெல்லாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது இப்போ இந்த அக உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை போராட்டத்தையும், இந்த புறவுலகில் ரெவரியாக இருந்தால் கூட, ட்ரீமாக இருந்தாலும் சரி, இந்த புறவுலகில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸை தனக்கு ஒரு உறுதுணையாக எடுத்துக்கொண்டு ரெண்டுமே, அது இவரோட உடல் மொழியும் அந்த 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 தாமரை கொடி அப்படி தூக்கி போடுற ஸ்டைல், இல்லை அந்த கொடியை பண்ணுறது ஸ்டைல், இந்த நூல் அப்படின்னு இப்படி கையை காட்டுற ஸ்டைல், இப்போ இதெல்லாம் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷி இஸ் கம்ப்ளீட்லி இன்சைட். அதாவது ஒரு இன்டர்னலைசிங் ஆக்டிங் இட் செல்ஃப் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஜெஸ்டர்ஸ் வந்து எக்ஸாஜரேட்டடாக இருக்குன்னு சொல்லலாம், பட் எக்ஸாஜரேட்டடாக இருக்கணும். ஏன்னா அக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு ஒரு புறத்தில் காட்டும் பொழுது, ஒரு எக்ஸ்டர்னலாக காட்டும்போது, அதாவது when the interior becomes exterior, right, the gestures will have to be a bit I will not use the word exaggeration because it's a negative word. It has to happen. Exteriorizing the interior expression or interior, அந்த அக உலகம் அப்படின்னு வந்து புறத்தில் காட்டும் பொழுது, I think இவர் வந்து அது he has used those stage properties very very well. எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த மட்டும் எனர்ஜைசஸ் ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த கொடியை காட்டும்போது, அந்த தாமரையை தொடும்பொழுது தாமரைக்கே ஒரு எனர்ஜி, ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸுக்கு, செட் ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தது, ஒரு உயிர் கொடுத்து, அது தன்னுடைய எக்ஸ்டென்ஷனாக, தன்னுடைய இமோஷனோட எக்ஸ்டென்ஷனாக வந்து பண்ணினது கணேசன் ஒண்டி தான், சிவாஜி கணேசன் ஒண்டி தான். அது ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது அந்த அந்த அக உலகம், அது தட் பிகம் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அகத்தினையை பார்க்கும்பொழுது லவ், இதில் வந்து அகத்தினை இட்ஸ் அபவுட் லவ்னு, புறம் இஸ் வார் அண்ட் இது லவ்னு சொன்னால் கூட பல டைமென்ஷன்ஸ் ஆஃப் லவ், ரைட், ஆல் டைமென்ஷன்ஸ். இட் கேன் பி ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப், ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணினார் நினைக்கிறேன். அது டைரக்டர்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் டு தட். அந்த ஐடியா ஆஃப் லவ் அப்படிங்கிறது, அந்த அந்த மல்டி டைமென்ஷனல் பவர் ஆஃப் லவ் பல விஷயங்கள் அவரால் காட்டியிருக்க முடியாது. புறம் நடித்தார், அப்புறம் சண்டை காட்சிகள்லாம் நடித்தார். பட் அக உலகத்துக்கு நீங்கள் வந்து கணேசன் தான் நான் சொல்லுவேன். அக உலகத்தை பிரதிபலிக்கிறதுக்கு கணேசன் ஒண்டி தான் சொல்கிறேன். மிக்க நன்றி நேயர்களே. திரும்பவும் மாமனிதன் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்புகளை குறித்து வேற ஒரு தலைப்பில் தொடர்ந்து பேராசிரியரோட நம்ம பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.